ஜெய் ஸ்ரீராம். அடியன் ஜிஎம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே குருப்பெயர்ச்சியை பற்றிய சிறிய விளக்கங்கள், பொதுவான கருத்துகள், கோச்சார பலன்படியும் ஜாதகப்படியும் கிரகநிலைப்படியும் நவாம்ச ராசிப்படியும் கிரகநிலைகள் மாறும். இது பொதுவான ஒரு பலனே. இந்த வருடம் குருப்பெயர்ச்சி 11/5/2025 சித்திரை 28ஆம் தேதி ரிஷபராசியிலேருந்து மிதனராசிக்கு பிரவேசிக்கிறார். மேஷராசிக்கு 3வது இடம். 3வது இடம் என்பது நல்ல ஒரு இடங்கள், ஒன்றும் குறையான இடம் என்பது கிடையாது. இந்த கிரகநிலை என்பது நல்ல நேரத்திலே, நல்ல இடத்திலே, நல்ல கிரகத்திலே பெயர்ச்சி ஆனாலும் 100% யோகத்தை கொடுக்கும். இருப்பினும் நிதானம் என்பது தேவை என்று சொல்லலாம். எந்த காரியங்கள் எடுத்தாலுமே வரும்போது கொஞ்சம் நிதானித்து யோசித்து செய்யக்கூடிய ஒரு நிலை. யோசித்து செஞ்சாலே எல்லா காரியமே சித்தியாக வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் குடும்பத்திலே ஏற்படும். அதை வரும்போது அனுசரித்து செய்வது ரொம்ப உன்னதமான பலன். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளேயே விட்டு கொடுத்து போவது என்பது உன்னதமான ஒரு பலனை கொடுக்க வாய்ப்பு உண்டு. வருமானங்கள் என்பது நன்னா இருக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது அல்ல. சுபகாரியங்கள் என்பது குடும்பத்திலே நடக்கும். கல்யாண காரியங்கள், காது குத்து வைபவங்கள் எது இருந்தாலும் நல்ல காரியங்கள்லாம் செய்யக்கூடிய உன்னதமான ஒரு நேரம் இது. எதிர்பார்த்தபடி வரும்போது நம்ம காரியங்கள்லாம் கொஞ்சம் நடக்கிறது கொஞ்சம் தாமதமாக தெரியும். அதுக்கு அடுத்தது திரும்பி அது ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு மெனக்கட்டால் தான் காரியம் நடையும். படிப்பு மாணவர்களுக்கு நல்ல ஒரு படிப்புகள், கவனங்கள் தேவைகள். விளையாட்டுத்தனங்கள் இல்லாமல் கவனங்கள் இருந்தால் ரொம்ப நல்ல ஒரு நிலை இருக்கும். மந்தமான ஒரு புத்தி, அப்படியே படிக்க வேணுமா பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி மந்தங்கள் என்பது இருக்கும். அதை நம்ம தான் மாற்றி அமைச்சுக்கணும். சொத்துகள் என்பது சேர வாய்ப்புகள் என்பது உண்டு. உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு உத்தியோக உயர்வுகள் என்பது உண்டு. பெண்களுக்கு வரும்போது மனசிலே வரும்போது கிளேசங்கள் என்பது இருக்கும். மனசு கிளேசங்கள்ல மனசில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் என்பது இருக்கும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அனுசரித்த மாதிரி இந்த குரு பகவானுக்கு பரிகாரம் செய்துட்டோம்னா அதெல்லாம் பரிகாரங்கள் செய்தாலே நிவர்த்தி அடைய வாய்ப்பு உண்டு. ஒரு கெடுதலான ஒரு நேரங்கள் என்பதெல்லாம் எதுவும் கிடையாது. குரு அனுகிரகம் இருப்பது நல்லது. யாரோ ஒரு குருவை நாடி நம்ம நம்மளுக்குன்னு ஒருத்தர் இருப்பார் குரு. அவருக்கு சில கடமைகள் செய்வதும், அவருக்கு சில தொண்டுகள் செய்வதும், அப்படி முடியலன்னு சொல்ல போனோம்னால் ஒரு வயோதிகமான உள்ளவருக்கு ஒருத்தருக்கு ஒரு குரு இருப்பார். அவருக்கு வயோதிகமான உள்ளவர்களுக்கு உபகாரம் செய்வது உன்னதமான ஒரு பலனை கொடுக்கும். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றுவது உன்னதமான பலன். சனிக்கிழமையிலே அனுமானுக்கு வெற்றிலை மாற்றலை மாலை சாற்றுவது உன்னதமான பலன். இறைவழி செய்வது நல்லது. இதை செய்தாலே நமக்கு பிரச்சனையிலேருந்து எல்லாமே குறைய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் குரு என்பது கெடுக்கக்கூடிய குரு என்பதல்ல, கொடுக்கக்கூடிய குருவே. அதனால் மனோ தைரியமாக இதெல்லாத்தையும் இறங்க. ஏன்னா தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியமாக எதிரையுமே இறங்கணும். பயப்படுற மாதிரி இருக்கும். திருப்பி தைரியமாக ஒரு காரியத்தில் இறங்கினாலே நமக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. எல்லாத்துக்குமே குரு அனுகிரகம் வேணும். குரு அனுகிரகம் இருப்பது உன்னதமான ஒரு பலன் என்று சொல்ல வாய்ப்புகள் உண்டு. அடுத்த நிகழ்ச்சி என்பது ரிஷபராசிக்கு. அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ஜெய் ஸ்ரீராம். ராம் ராம். ஜெய்.